விஜய் என்ன அரசியல் கட்சி தொடங்கி ஒரு 5% வாக்குகளை பெற்று விடுவாரா என்கின்ற நையாண்டிகளை வைத்துக் கொண்டு இருக்கக்கூடியவர்கள் பலர். பரபரப்பாக பேசப்பட்டது ஓபிஎஸ் அவர்களுடைய மகன் ரவீந்திரநாத் அவர்கள் விஜயின் கட்சியில் இணைவதற்கான ஒரு முயற்சிகளை எடுத்துக்கொண்டு இருக்கிறார். அப்படி அவர் விஜய் கட்சியில் இணைகின்ற பொழுது தேனி மாவட்டத்தில் விஜய் மன்றத்திற்கும் விஜயின் கட்சிக்கும் ஒரு பெரிய வளர்ச்சியை உருவாக்கக்கூடிய ஒரு களமாக அது அமையும். தமிழறி மணியன், பல கருப்பையா போன்ற பல பேச்சாளர்கள் தேசியத்தில் இருந்தவர்கள் இப்பொழுது விஜயை மையப்படுத்திய ஒரு அரசியல் களத்தை கையில் எடுத்துக்கொண்டு வருகின்றார்கள். வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் அரசியல் என்கின்ற இந்த வலையொலியில் எங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய தோழர்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகள். தினமும் உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றேன் காணொலி மூலம். வரவேற்பு கிட்டும் என்கின்ற நம்பிக்கையை விட வரவேற்புக்கான களம் எனக்காக அமையும் என்கின்ற நம்பிக்கைதான் என்னிடம் பெரிதாகவே இருந்து கொண்டு இருக்கின்றன. அரசியல் களத்தில் திடீர் விஜயம் விஜய் என்கின்ற எண்ணம் தான் பலரிடம் பேசப்பட்டு கொண்டு இருக்கின்றன. ஆனால் விஜய் சினிமாவில் நுழைந்து சில காலங்களிலே அரசியலுக்கு அவர் வர வேண்டும் என்கின்ற இலக்கு அவரை மையப்படுத்திய வட்டாரங்கள் உருவாக்க தொடங்கிவிட்டது என்பதுதான் வரலாறு சொல்லக்கூடிய ஒரு பதிவு. விஜய் அவர்கள் தொடர்ச்சியாக தன்னுடைய மக்கள் இயக்கத்தை நடத்தி கொண்டிருந்த பொழுது அவர்கள் காட்டிய வேகம், அவர்கள் களத்தில் நின்ற அந்த தீரம், இவைகள் வியக்கக்கூடிய ஒரு செய்தியாகத்தான் இருந்து கொண்டு இருந்தன. அரசியல் கட்சிகளுக்கு இது ஒரு பீதியை கொடுத்து கொண்டு இருந்தது என்பதை நாம் பார்க்க முடிந்தது. உள்ளாட்சி தேர்தல்களில் மக்கள் இயக்கம் காட்டிய பரபரப்பு பல அரசியல் கட்சிகளை அஞ்ச செய்த விடயம் என்பதும் இங்கு மறுப்பதற்கு இல்லாத ஒரு செய்திதான். தற்பொழுது விஜய் அவர்கள் கட்சியை தொடங்கி கொடியையும் அறிவித்து விட்டார். இந்த கொடி அறிவித்தவுடன் ஏற்பட்ட சர்ச்சைகளை மையப்படுத்தி பல விடயங்கள் பேசப்பட்டன. ஏன் தேசிய குற்ற வழக்கில் விஜய் கைது செய்யப்படுவார் என்கின்ற விடயங்கள் கூட பரபரப்பாக பேசப்பட்டது. ஆனால் அவைகளெல்லாம் ஒரு சலனமாக பார்க்கப்பட்டதை தவிர அவைகளுக்கு அடுத்த நகர்வு இல்லாத ஒரு சூழல் தான் ஏற்பட்டது. இந்த நேரத்தில் தான் இப்பொழுது பல பரபரப்புகள் பற்றி கொள்ள தொடங்கிவிட்டன. விஜய் என்ன அரசியல் கட்சி தொடங்கி ஒரு 5% வாக்குகளை பெற்று விடுவாரா என்கின்ற நையாண்டிகளை வைத்துக் கொண்டு இருக்கக்கூடியவர்கள் பலர். அதாவது சீமான் அவர்கள் ஒரு 10% வாக்குகள் பெற்றிருக்கின்றார். அதே போல விஜய் அவர்கள் ஒரு 5-8% வாக்குகளை பெற்று விடுவார். இதுதான் நடக்கக்கூடிய ஒரு விடயம். இவர்கள் எப்படி மாநிலத்தில் ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய கட்சிகளை எல்லாம் புறந்தள்ளி விட்டு இவர்களால் எப்படி ஒரு வளர்ச்சியை கண்டுவிட முடியும்? இளைஞர்கள் ஏதோ ஒரு ஆர்வத்துள்ளலில் விஜயை மையப்படுத்திய ஒரு அரசியல் களத்தை எடுத்துக்கொண்டு பயணிக்கிறார்கள். இது என்ன பெரிய வெற்றியை கண்டுவிடப் போகிறது என்கின்ற இலக்கார பேச்சுகள் தான் ஆங்கங்கே பரவிக்கொண்டு இருக்கின்றன. ஆனால் இப்பொழுது மாறிக்கொண்டிருக்கக்கூடிய களம் இந்த இலக்காரமாக பேசிக்கொண்டு இருக்கக்கூடியவர்களுடைய முகத்திலே கரியை பூசக்கூடிய ஒரு நிலையைத்தான் எடுத்திருக்கிறது என்பதைத்தான் நாம் புரிய வேண்டியதாக இருக்கின்றன. பல கட்சிகளில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் விஜய் கட்சியில் இணைவதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள் என்கின்ற செய்தி ஒரு செவிவழி செய்தியாக வருகிறது. ஆனால் விஜயின் வட்டாரங்களை நாம் விசாரிக்கின்ற பொழுது மாநாடு முடிகின்ற வரையில் புதிதாக எவரையும் கட்சிக்குள் இணைக்க வேண்டாம், முதலில் மாநாட்டு பணிகளை பார்ப்போம், மாநாட்டு பணிகளில் நமக்கு கிடைக்கக்கூடிய வெற்றியும் கூடுகின்ற கூட்டங்களையும் மையப்படுத்தி அதன் பின்பு நாம் என்ன நகர்வுகளை நோக்கி முன்னேறலாம் என்கின்ற விடயத்தை மையப்படுத்திய செயல்பாடுகளை அவர்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள் என்கின்ற செய்திகள் தான் விஜயின் வட்டாரங்களில் இருந்து இப்பொழுது வெளியே வரக்கூடிய செய்தியாக இருக்கின்றது. இப்பொழுது அவர்களுடைய ஒட்டுமொத்த கவனமும் மாநாட்டை மையப்படுத்திய ஒரு கவனமாக மாறிக்கொண்டு இருக்கின்றது. மாநாட்டில் நாம் கவனம் செலுத்தி ஒரு வியக்கத்தக்க ஒரு மாநாடாக இதை மாற்ற வேண்டும் என்கின்ற கட்டளை விஜயிடம் இருந்து பிறப்பிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் செயல்பாடுகள் வேகம் கட்ட தொடங்கி இருக்கிறது என்கின்றார்கள். விஜயின் வலது கையாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய புஷி ஆனந்த் அவர்கள் கூட தன்னுடைய கட்சியின் தொண்டர்களை சந்திக்கக்கூடிய நேரத்தை ஒதுக்கி அவர்களை சந்திப்பதை விட மாநாட்டு பணிகளில் அதிக தீவிரம் செலுத்தி அதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டு அவர் பயணிக்கிறார் என்கின்ற செய்திகள் பரவலாகவே பேசப்பட்டு கொண்டு இருக்கின்றன. அப்படி என்றால் விஜயின் மாநாடு ஒரு பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கும் என்பது இன்றைய அரசியல் கட்டத்தில் எழுதப்படாத ஒரு விடயமாகவே இருக்கின்றது. இந்த சூழலில்தான் பெரும் தலைகள் பலர்
விஜயின் கட்சியில் தாவுவதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள் என்கின்ற செய்தி வருகின்றது. முதலாக பரபரப்பாக பேசப்பட்டது ஓபிஎஸ் அவர்களுடைய மகன் ரவீந்திரநாத் அவர்கள் விஜயின் கட்சியில் இணைவதற்கான ஒரு முயற்சிகளை எடுத்துக்கொண்டு இருக்கிறார் என்கின்ற செய்தி பேசப்பட்டது. அதற்கு காரணம் விஜயின் மன்றத்தில் ஒரு தோழராகவும் விஜயின் ரசிகர்கள் ஒருவராக தான் அவர் இருந்தார் என்பதும், எனவே அவர் விஜய் கட்சியில் இணைவதற்கான ஒரு முயற்சிகளை எடுத்துக்கொண்டு இருக்கிறார் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டது. அப்படி அவர் விஜய் கட்சியில் இணைகின்ற பொழுது தேனி மாவட்டத்தில் விஜய் மன்றத்திற்கும் விஜயின் கட்சிக்கும் ஒரு பெரிய வளர்ச்சியை உருவாக்கக்கூடிய ஒரு களமாக அது அமையும் என்கின்றார்கள் விவரங்கள் அறிந்தவர்கள். இது ஒருவரும் இருக்க, பல பேச்சாளர்கள், தமிழறி மணியன், பல கருப்பையா போன்ற பல பேச்சாளர்கள் தேசியத்தில் இருந்தவர்கள் இப்பொழுது விஜயை மையப்படுத்திய ஒரு அரசியல் களத்தை கையில் எடுத்துக்கொண்டு வருகின்றார்கள். குறிப்பாக பல கருப்பையா அவர்களை பொறுத்த மட்டில் தேசியத்திலிருந்து தமிழ் தேசியத்திற்கு சென்றவர். அவர் இப்பொழுது விஜயின் கோட்பாடுகளுக்குள் உட்பட்டு இந்த கட்சிக்குள் நாம் பயணிக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டு அதற்கான முயற்சிகளை அவர் எடுக்க தொடங்கி இருக்கிறார் என்று குறிப்பிடுகிறார்கள். அதற்கு சொல்லக்கூடிய தகவல் என்னவென்றால், விஜய் ஏறக்குறைய தமிழ் தேசியத்தை மையப்படுத்திய ஒரு அரசியலை தான் கட்டமைப்பார். அந்த அரசியல் தமிழகத்திற்கு ஒரு மாற்று அரசியலாக இருக்கும் என்கின்ற எண்ணங்கள் அவர்கள் மனதிலே எழும்ப தொடங்கி இருக்கின்றன. தமிழறிவு மணியன் அவர்களை பொறுத்த மட்டில் ரஜினியோடு களம் அமைத்தவர், காமராஜ் காலத்தில் காமராஜோடு இருந்தவர், சிவாஜி மன்றங்களில் அவர் பயணித்தவர், காமராஜருக்கு மிக நெருக்கமாக இருந்தவர் என்கின்ற பெயரை எல்லாம் பெற்றவர் தமிழறிவு மணியன் அவர்கள். அவர் எப்படியாவது ரஜினிகாந்த் அவர்களை அரசியலுக்கு கொண்டு வந்து திராவிட கட்சிகளுக்கு ஒரு சிக்கலை கொடுக்க வேண்டும் என்கின்ற முயற்சிகளை எடுத்தார். ஆனால் அந்த முயற்சிகளுக்கு ரஜினி ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை என்பதுதான் வரலாறு பதிவு செய்த விடயம். எனவே மிகவும் சோர்வுற்ற தமிழறிவு மணியன் அரசியலே வேண்டாம் என்று ஒதுங்கினார். அதன் பின்பும் அரசியல் சார்ந்த கருத்துக்களை பதிவிடத் தொடங்கினார். தற்பொழுது அவர் விஜயின் கட்சியின் பக்கம் திரும்புவதற்கான ஒரு களத்தை எடுத்து அதற்கான தூதுவிடு படலத்தை அவர் கையில் எடுத்திருக்கிறார் என்கின்ற செய்தி செவிவழி செய்தியாக வந்து கொண்டு இருக்கின்றன. அதுபோல பல கட்சிகளில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள், அந்த கட்சிகளில் ஓரங்கட்டப்பட்டவர்கள், அந்த கட்சிகளில் ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள், நேர்மையாக நடந்ததனால் கட்சியிலே அங்கீகாரம் இல்லாமல் இருந்தவர்கள் என பலர் இப்பொழுது விஜயின் கட்சியின் பக்கம் தங்களுடைய பார்வையை திருப்ப தொடங்கி இருக்கிறார்கள் என்கின்ற செய்தியை நாம் இங்கு பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. அதுபோல இலக்கிய வட்டாரங்களில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய பெரும்பாலான எழுத்தாளர்கள் விஜயின் பக்கம் திரும்புவதற்கான ஒரு முயற்சிகளை எடுத்துக்கொண்டு அதற்கான களங்களை அவர்கள் கட்டமைக்க தொடங்கி இருக்கிறார்கள் என்கின்ற செய்திகளும் இங்கு புறந்தள்ள முடியாத ஒன்றாக இருக்கின்றது. ஏறக்குறைய விஜயின் அரசியல் களம் ஒரு பரபரப்பில்லாமல் தொடங்கப்படுகிறது என்றுதான் பலரும் கணித்து கொண்டு இருந்தார்கள். ஆனால் தற்பொழுது வந்து கொண்டிருக்கக்கூடிய செய்திகள், மாநாட்டிற்கு பின் விஜயின் அரசியல் களம் ஒரு பாயும் புலியாக பாயக்கூடிய ஒரு களத்தை நோக்கி முன்னேறும் என்கின்ற செய்திகள் தான் அனைத்து ஊடகங்களிலும் முதன்மையான செய்தியாக இப்பொழுது பரவ தொடங்கி இருக்கின்றது. விஜயின் மக்கள் இயக்கத்தில் இருந்து கட்சிக்கு மாறிய விஜய் கட்சியின் தொண்டர்கள் அவர்களை பொறுத்த மட்டில் விஜயின் வெற்றியை மையப்படுத்திய ஒரு பயணத்தை தான் அவர்கள் எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். யார் கட்சிக்கு வருவதாக இருந்தாலும் இருகரம் நீட்டி வரவேற்போம், நாம் இந்த மண்ணிலே ஒரு நல்லாட்சியை கொடுப்பதற்கான ஒரு களத்தை உருவாக்குவதற்கு முயல்வோம் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டோடு அவர்களுடைய பயணம் அமைக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றன. விஜய் நடத்த இருக்கக்கூடிய மாநாடு ஒரு திருப்பு முனை என்பதை விட விஜய் கட்சியை நோக்கி பலரை திருப்பக்கூடிய ஒரு முனைக்களமாக அது மாறும் என்பதுதான் வரலாறு சொல்லக்கூடிய பாடமாக இருக்கும். நன்றியுடன் இன்பா.